குவைத் அமீர் ஷேக் மெஷல் அல் அகமது அல் ஜாஃபர் அல் சபாவுடன் பிரதமர் நரேந்திர மோடி சந்திப்பு. இரு நாட்டு நல்லுறவு தொடர்பாக முக்கிய பேச்சுவார்த்தை. குவைத்தில் தி ஆர்டர் ஆஃப் முபாரக் தி கிரேட் என்ற உயரிய விருதை பெற்ற பிரதமர் நரேந்திர மோடி அமீர் வழங்கிய விருதை பெற்றுக் கொண்டார். இந்தியா குவைத் இருதரப்பு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. பிரதமர் நரேந்திர மோடி குவைத் அமீர் முன்னிலையில் நடவடிக்கை. தமிழ்நாட்டில் 7வது முறையாக திமுக ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதே இலக்கு. திமுக செயற்குழு கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சூளுரை. எதிர்க்கட்சிகள் தனித்தனியாக வந்தாலும் மொத்தமாக வந்தாலும் 2026இல் திமுக கூட்டணிக்கே வெற்றி. திமுக செயற்குழு கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. அம்பேத்கர் பற்றி பேசிய அமித்ஷாவை எதிர்க்க எடப்பாடி பழனிசாமிக்கு துணிவு இருக்கிறதா? பிரதமரை கூட எதிர்க்க துணிவில்லாதவர் என்று முதலமைச்சர் காட்டமாக விமர்சனம். டங்ஸ்டன் கனிம ஏல சுரங்க சட்டத்தை ஆதரித்த அதிமுக பாஜகவுக்கு கண்டனம். திமுக செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். டங்ஸ்டன் கனிம ஏல சுரங்க சட்டத்தை ஆதரித்த அதிமுக பாஜகவுக்கு கண்டனம். படிப்படியாக சாத்தனூர் அணை திறக்கப்பட்டதால் மக்கள் உயிர் பாதுகாக்கப்பட்டதாகவும் திமுக செயற்குழுவில் தீர்மானம். இரண்டாயிரத்து 26ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் 200 தொகுதிகளுக்கும் மேல் வெற்றி பெறுவோம். திமுக செயற்குழு கூட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. அம்பேத்கர் தொடர்பான சர்ச்சை கருத்துக்கு மத்திய அமைச்சர் அமித்ஷா மன்னிப்பு கேட்க வேண்டும். திமுக எம்பி கனிமொழி திட்டவட்டம். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மத்திய மேற்கு வங்கக்கடலில் அதே பகுதியில் நிலவுகிறது. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூரில் வரும் 24, 25ஆம் தேதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு. தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் மிதமான மழைக்கு வாய்ப்பு என்றும் தகவல். நெல்லை அருகே கேரள மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரம். மீண்டும் கேரளாவுக்கு எடுத்துச் செல்வதற்காக திருவனந்தபுரத்தில் இருந்து குழு வருகை. கேரளாவிலிருந்து கன்னியாகுமரி களியக்காவிளை வழியே கோழி மாட்டுக் கழிவுகள் கொண்டு வரப்பட்ட 2 டெம்போக்கள் பறிமுதல். 2 டெம்போக்களின் ஓட்டுநர்களையும் கைது செய்து காவல்துறையினர் விசாரணை. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 179 நூல்கள் நாட்டுடைமை. ராஜாத்தி அம்மாளிடம் நாட்டுடைமை ஆக்கியதற்கான அரசாணையினை அமைச்சர் சாமிநாதன் வழங்கினார். விடுதலை 2 படம் பார்த்துவிட்டு வெற்றிமாறன் விஜய் சேதுபதிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பாராட்டு. சால்வை போத்தி பூங்கொத்து வழங்கி மரியாதை. தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகர்களை மட்டுமே உருவாக்க முடியும் என்ற கருத்து உலகத்துக்கே பொருந்தும். விடுதலை பார்ட் 2 பட வசனத்தை குறிப்பிட்டு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை மறைமுகமாக சாடிய விசிக தலைவர் திருமாவளவன். தத்துவம் இல்லாத தலைவர்களால் ரசிகர்களை மட்டும்தான் உருவாக்க முடியும், போராளிகளை உருவாக்க முடியாது என்பதை அவர்
யாரையும் மனதில் வைத்து சொல்லவில்லை. அது இயல்பானது, பொதுவானது, உலகம் முழுவதும் பொருந்தக்கூடியது. கேரளா கடவுளின் தேசம் என்றால் தமிழகம் குப்பைகளின் தேசமா? தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருப்பதாகவும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆவேசம். சென்னை மாதவரத்தில் 1.5 கிலோ மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் பறிமுதல். 2 கைது செய்த போலீசார் 2 சொகுசு கார்களையும் பறிமுதல் செய்தனர். மதுரை சின்ன கற்பூரம்பட்டியில் மத்திய அரசின் டங்ஸ்டன் கனிம ஆய்வை எதிர்த்து போராட்டம். சுரங்க அமைப்பு உத்தரவை ரத்து செய்ய கோரி வலியுறுத்தல். தமிழக அரசு தரும் பொங்கல் தொகுப்பில் அச்சு வெல்லத்தை சேர்க்க வேண்டும். சர்க்கரை உற்பத்தி பாதிப்பு என கூறி தஞ்சை திருவையாறு விவசாயிகள் கோரிக்கை. விழுப்புரம் திருச்சிற்றம்பலம் அருகே இறந்தவரின் உடலை எரிக்க அனுமதி மறுப்பு. சடலத்துடன் மக்கள் சாலை மறியல் போராட்டம். நாமக்கல் குருசாமிபாளையம் அரசு உதவி பெறும் பள்ளியில் சந்தித்த முன்னாள் மாணவர்கள் 41 ஆண்டுகளுக்கு பின் சந்தித்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். கேரளாவில் இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்து தப்பிய இளைஞர்கள். துரித நடவடிக்கையால் நள்ளிரவில் ரயிலை நிறுத்தி 2 கேரள போலீசாரிடம் ஒப்படைத்த திருப்பத்தூர் தனிப்படை. கோவை பொள்ளாச்சி அரசு பள்ளியில் 25 ஆண்டுகளுக்கு பின் சந்தித்த முன்னாள் மாணவர்கள் ஆசிரியர்களை கௌரவித்து ஆசி பெற்று மகிழ்ச்சி. உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு பேரணி. சாண்டா கிளாஸ் உடை அணிந்து மகிழ்ச்சியுடன் நடனமாடி உற்சாகம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் யானை தந்தத்தை விற்க முயற்சி. 7 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் வார விடுமுறையை முன்னிட்டு குவிந்த பக்தர்கள். மலைக்கோயில் அடிவாரம் வரை கடும் போக்குவரத்து நெரிசல். கன்னியாகுமரி மாவட்டம் தீர்ப்பரப்பு அருவியில் குவிந்த சுற்றுலா பயணிகள். ஐயப்ப பக்தர்களும் குவிந்து குழந்தைகளுடன் ஆனந்த குளியலிட்டு உற்சாகம். கிரிக்கெட் ஜெர்சி 99ஐ ரசிகர்கள் நிச்சயம் மிஸ் செய்வார்கள். ஓய்வை அறிவித்த தமிழக வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு பிரதமர் நரேந்திர மோடி கடிதம். புஷ்பா பார்ட் 2 திரையீட்டில் பெண் உயிரிழந்ததை அடுத்து வீட்டில் தாக்குதல் நடத்தப்பட்ட விவகாரம். தெலங்கானா மாநிலம் ஐதராபாத்தில் உள்ள நடிகர் அல்லு அர்ஜுன் வீட்டில் பாதுகாப்பு அதிகரிப்பு. குழந்தைகள் தங்களது வாழ்த்துக்களை தெரிவிப்பது உற்சாகமளிக்கிறது. முஃபாசா த லைன் கிங் படத்தில் முஃபாசாவுக்கு டப்பிங் கொடுத்த நடிகர் அர்ஜுன் தாஸ் நெகிழ்ச்சி. விடுதலை 2 திரைப்படம் மனித சமூக ஓர்மைக்கான ஆவேச அரசியலின் வெளிப்பாடு. படக்குழுவுக்கு இயக்குனர் மாரி செல்வராஜ் பாராட்டு.